ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வந்து எப்படி அப்கிரேட் பண்ணலாம், எந்த இதுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, லேப்டாப் ஓகே, ஏன்னா எல்லா இடத்துலையுமே கம்ஃபர்டபுளாக தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் அதை விட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பிசி அப்படிங்கிற மாதிரி தான் வருவோம். பிசிலேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இன்டெல், ஏஎம்டி அப்படின்னாலே அது ஒரு 2 வெரைட்டி வந்துடுது. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சீரீஸ் எல்லாமே இருக்குது. எது எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுவும் வந்து பட்ஜெட்குள்ளே வரணும் அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்குது. ஏன்னா பட்ஜெட்குள்ளேயும் வரணும், நான் நீட்டாகவும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இல்லை ப்ரோ எப்போயுமே எனக்கு மீடியமாக இருந்தால் போதும், ரொம்ப மேலேயும் போக மாட்டேன் கீழேயும் வர மாட்டேன் அப்படின்னாலும் கூட என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்டெலா ஏஎம்டியான்னு கேட்டேன்னா நம்ம ஒர்க்குக்கு வந்து ஏஎம்டி தான் வந்து சஜஷன் பண்ணுவேன். மல்டிகோர் ப்ராசஸர் ஆக்சுவலாக அதுவும் வந்து மல்டிகோர் ப்ராசஸ் தான், அதை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி அவங்க வெப்சைட்டில் போயிடுறேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ரைசான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 7th சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு. 7th சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏஎம்டியில் மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. லோ பட்ஜெட்னா ரைசான் 5 எடுக்கலாம். 5ல் வந்து 7th ஜென்னு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக 7th ஜென்னு தான் இருக்குன்ட்டு கிடையாது, 6th ஜென்னு 5th ஜென் எல்லாமே இருக்குது. வேணா இதை விட கொஞ்சம் ரைசான் 5லேயே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வேணால் நம்ம அதுக்கு போகலாம். பட் 7th ஜென் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ரைசான் 7, அதாவது 5க்கு அப்புறம் 7 தான் நீங்கள் வரணும். 7 வந்து ஓரளவுக்கு ஓகே, எனக்கு வந்து 5ஐ விட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது ப்ரோ, நான் வந்து 7ஏ நான் வாங்கிக்கிறேன்னா 7 எடுத்துக்கலாம். 7லேயும் பார்த்தீங்கன்னா 7th ஜென் போயிட்டுருக்கு. ரைசன் 7க்கு அப்புறம் தான் 7ஐ விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 9th ஜென்னுக்கு வந்து போயிடலாம். 5, 7, 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 9ல் வந்து 12 கோர் ப்ராசஸர் ஒன்று இருக்குது, 16 கோர் ப்ராசஸர் இருக்குது. நம்ம 3D டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கோர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது ரைசான் 5 நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, கீழே வந்தீங்கன்னா ரைசான் 5 7th ஜென்னுனா 7600X, இதுதான் வந்து லேட்டஸ்ட் மாடலு. இது வந்து 6 கோர் ப்ராசஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 6 கோர் ப்ராசஸர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அதோட கோர் கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் ரெண்டரிங் ஸ்பீட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். 3ds Maxல பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பேஸ் பண்ணி தான் ரெண்டரிங்கே எடுப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 கோர் ப்ராசஸரை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்படிங்கும்போது என்னென்னா ரைசன் 7க்கு போயிடலாம். 7 அப்படிங்கும்போது உங்களுக்கு 8 கோர் ப்ராசஸர் வந்துடும். 2 கோர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ரைசன் 7 தான், பட் என்னோடதில் பார்த்தீங்கன்னா 3rd ஜென்ரேஷன் வச்சுருக்கேன். இங்கே வந்து 7th ஜென்ரேஷன். 3rd ஜென்ரேஷனே இப்போ மட்டும் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. இல்லை ப்ரோ, என்னோடது வந்து ஒர்க்கிங்கை விட வீடியோ ரெண்டரிங் வந்து வீடியோ அவுட்புட்டெல்லாம் நிறையா எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரைசன் 9 போயிடலாம். 9லேயும் பார்த்தீங்கன்னா கோர் கவுண்டிங் அப்படியே 4 கவுண்டிங்காக வந்துடும். இப்போ 8ங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே 12 கோர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. 12 கோர் இல்லாமல் 9த்லேயே பார்த்தீங்கன்னா 16 கோர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான். அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் காசு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மினிமம் வரும். அப்படின்னா 5th 6 கோரு, 7 8 கோரு, 9th பார்த்தீங்கன்னா 2 கோர் இருக்குது, 12 கோர் ஒன்று இருக்குது, 16 கோர் இருக்குது. இது நம்ம ரேட் பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். இப்போது 9 எடுக்கிறீங்க அப்படின்னா கூலர் சிஸ்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் கூலர் சிஸ்டம் நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 7.5க்கு வந்து அது தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வந்து லிக்விட் கூலரெல்லாம் போடணுன்னு அவசியமே கிடையாது. டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ராசஸர் வச்சுட்டு போனாலே போதும். என்ன அந்த கேபினெட்டில் ஒரு ஃபேன் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா ஹீட் ஆகாமல் இருக்கும். ஹீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா, ஏன்னா நார்மலாகவே வந்து மல்டிகோர் ப்ராசஸருங்கிறதுனால மல்டி விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுவோம், டக்குன்னு ஹீட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஹீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் வந்து 9க்கு மேலேனா கூலர் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். 7.5னா நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைசான் 7 7700X, இதோட ப்ரைஸ் வந்து 34140. இதை விட வெளியே வாங்கினீங்கன்னா ஒன்றுமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதனால் வெளியும் போய் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு இது வாங்கிக்கலாம். ரைசன் 7ல் வந்து ப்ராசஸர் மட்டும்தான். ப்ராசஸருக்கு இல்லாமல் நீங்கள் மதர் போர்டு வாங்கணும், கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கணும், இது எல்லாமே இருக்குது. நீங்கள் லூமியான் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ லூமியான் அவ்வளோக்கா ஒர்க் பண்ண மாட்டேன்னா ப்ராசஸரே போதும், ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இது வந்து 34,000 வருதுங்களா. அதுவே ரைசான் 5 பாருங்கள், இது வந்து 7th ஜென்னு தான். இது வந்து 25,000. ஆனால் அதை விட ஒரு 10,000 கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைசான் 9 12 கோர் ப்ராசஸரு. 12 கோருங்கும்போது ஒரு 49,000-50,000 பக்கத்தில் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் 16, அதாவது 12 கோருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 16 கோர் இருக்குது. 16 கோர் பார்க்கலாம் ரேட் என்னென்னு. இங்கே பாருங்கள், 16 கோர் அப்படிங்கும்போது 62,000 பக்கத்தில் வந்துருச்சு. 62,500 வந்துருச்சு 16 கோர். சரி,
5, 7, 9ல் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதில் வந்து எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா 5க்கு நீங்கள் போகவே போகாதீங்க. ஏன்னா 5 வந்து ப்ராசர் ரேட்டு கம்மி, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து 5ஐ விட 7 நல்லா இருக்கும். ஆனால் 7ல் பார்த்தீங்கன்னா 34,000 கொடுத்து என்னால் ஒரு ப்ராசர் மட்டும் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா Ryzen 7ல் வந்து Ryzen 7 5000X டெஸ்க்டாப் 8 கோர் ப்ராசர் தான். இது பார்த்தீங்கன்னா 24,290 வருது. அப்படின்னா Ryzen 7 7th ஜென்னை விட 5th ஜென் வந்து ரேட்டு 10,000 பக்கத்தில் கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் இதை எடுக்கலாம். அப்படின்னா ரைசான்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜென் வந்து மாறுதல்ல, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஜென் மாறுனா பிரச்சனை கிடையாது. ஒரு சேஃப் அண்ட் ஜோனில் எடுக்கணும் அப்படின்னா Ryzen 7 5000X எடுங்க, ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணோன்னா 9 போயிடலாம். 7ல் 7th ஜென்னு போகிறீங்க அப்படின்னா 7th ஜென்னுக்கு பொதுவாக நீங்கள் Ryzen 9 எடுத்துகிட்டு போயிடலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 9ல் வந்து கேட்கலாம், 9 வந்து இப்போ எடுத்தோன்னா 49,000 வருதுல்ல, அப்படின்னா 9ல் வந்து 7th ஜென்னு போக வேண்டாம். 9ல் வந்து நீங்கள் ஒரு 5th ஜென்னு போங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து Ryzen 7 7th ஜென்னோட அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடச்சிரும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ராசர்னாலே ரைசானுக்கு வந்துருங்க. ரைசான்லேயும் 7 இல்லாட்டி 9 இதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராசரை பற்றி பார்த்துட்டோம். உனி போர்டு, கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே எது யூஸ் பண்ணலாம், எது சேஃப் அண்ட் ஜோன் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க தமிழ்.